ரைட். நெக்ஸ்ட் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ பாலினேஷன் நடந்துச்சு. பாலினேஷன்ல என்ன ஆச்சு? டைரக்டா போலன் வந்து சிக்மா மேல லேண்ட் ஆயிடுச்சு. லேண்ட் ஆன பிறகு என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன் இந்த மகரந்த துகளுக்கும் போலன் கிரெயினுக்கும் பிஸ்டிலுக்கும் தட் இஸ் சிக்மாவுக்கும் நடுவில் என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். என்ன நடக்கும்? யூஸ்வலாக போலன் கிரெயின் வந்து லேண்ட் ஆயிடுச்சு, ஸ்டிக்மாவில் லேண்ட் ஆயிடுச்சு, ஸ்டிக்மாவும் ரிசெப்டிவிட்டியை கொண்டிருக்கிறது, போலன் கிரெயின் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது என்ன நடக்கும்? போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆகும், முளைச்சி எதை உருவாக்கும்? போலன் கிரெயின் முளைச்சி சீடு வரும். இதனால தான் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறன்னு சொல்கிறேன். போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகிட்டு, இது மீன் ஜெர்மினேஷன் த்ரூ ஜெர்ம் போர், வளர்துளை வழியா. ஜெர்ம் போர்னு என்னன்னு பார்த்துருப்போம். வளர்துளை வழியா போலன் டியூப் ஆனது வளர்ந்து நேராக உள்ளே போகும். சரியா? உள்ளே போயிட்டு கேமிட்டை கொண்டு போய் சேர்க்கும். சரியா? இதுதான் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். ஓகே, அப்போ அந்த பிஸ்டிலுக்கு மேலே, அந்த பிஸ்டிலுடைய ஸ்டிக்மா பொசிஷனில் போரான் வேணும். போரான் கேள்விப்பட்டுக்கிது? எலமெண்ட் போரான் என்ன சொல்லிச்சு? போரான் எலமெண்ட் தேவை. எதுக்குன்னா போலன் டியூப் growth ஆகிறதுக்கு. ப்ளஸ் தண்ணி வேணும். தண்ணியும் வேணும், போரானும் இருக்கணும். நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா சொல்லிட்டேன்னா அதை செச்சுங்கிறீங்க. ரைட். அப்போ இருந்தால் தான் போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ரைட். அதுதான் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். So pollination does not guarantee the transfer of the right type of pollen, compatible pollen of the same species of the stigma. அதாவது என்ன டவுட்? அந்த இடத்துல அந்த கெமிக்கல் காம்பவுண்டு பிளான்ட்ல இருக்கும். சரியா? போரான் வந்து விழுன்னு நினைக்கிறியா? இல்லை, போரான்ன்றது அந்த எலமெண்ட், ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான, அது என்னது வரும்? CHO NPK மைக்ரோ எலமெண்ட் தானம்மா. FEMN இஸ் ஆமாம், மைக்ரோ எலமெண்ட் தான் போரான்ன்றது. மைக்ரோ எலமெண்ட், அந்த மைக்ரோ எலமெண்ட் வேணும். எதுக்கு? போலன் டியூப் growth ஆகிறதுக்கு அது வேணும். போதுமா? மகரந்த துகள் உள்ள போகாது. இங்க பாரு, இதான் போலன் கிரைன். சரியா? இதுல 2 செல் இருக்கும். என்னென்ன செல்லுப்பா? ஜெனரேட்டிவ் செல், வெஜிடேட்டிவ் செல். உடல செல்லு, ஜெனரேட்டிவ் செல் இருக்கும். சரியா? இந்த இடத்துல துளை இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்காது? ஸ்போரோபுல்லின் இருக்காது. எக்ஸைன்ல என்ன இருக்காது? ஸ்போரோபுல்லின் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வெஜிடேட்டிவ் செல்லுன்னு வச்சுக்கோ. இது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் இன்னொரு பேர் இருக்கு, டியூப் நியூக்ளியஸ். இப்போ என்ன சொல்லுவாங்க? டியூப் நியூக்ளியஸ். ஸோ அல்லது டியூப் செல்னு சொல்லலாம். இங்கே என்ன பண்ணுவோம்? போலன் டியூப் ஃபார்மேஷன் இப்படி நடந்துருது. இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, இவர் தான் கைட் பண்ணி கூட்டு போவார் போலன் டியூப்பை. இது இப்போ வந்து இது உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். இதுதான் என்ன பண்ணும்? கைட் பண்ணி கூட்டு போகும். போலன் டியூப் growth ஆயிடுச்சு, இப்படி தான் growth நடக்கும். போலன் கிரெயினே உள்ள போகாது. ஸோ அப்புறம் ஜெனரேட்டிவ் செல்ல என்ன ஆகும்? டிவைட் ஆயிட்டு 2 மேல் கேமிட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த மேல் கேமிட் இதுக்குள்ளேயே வரும். போலன் கிரெயின் நம்ம மேலே நின்றுடும். சரியா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேமிட் தான் உள்ள போகும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரிப்பா. அப்ப ஒரு பிளான்ட்ல பாலினேஷன் நடக்குது. போலன் கிரெயின் போயிட்டு ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகுது. ஆனா அது அந்த பிளான்ட்டோடைய போலனா அல்லது வேற பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய போலனான்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அந்த பிளான்ட்டுக்கு ஃபீமேல் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு தெரியும். புரியுதா சார்? நீ என்ன பண்ற? மாமரத்தோடைய ஸ்டிக்மாவில் போயிட்டு தென்னை மரத்தோடைய போலன் கிரெயினை போய் மேலே போட்டா கூட என்ன வரும்? மாமரத்தில் தேங்காய் காய்க்குமா? அதான் அங்க சொல்றாங்க. புரியுதா? ஆனா அப்போ பாலினேஷன் நடந்தா கூட ஃபெர்டிலைசேஷன் 100% சக்சஸ்ஃபுல் ஆகுமான்றது கேரண்டி கிடையாது. So pollination does not guarantee the transfer of the right type of pollen. கரெக்டான டைப் போய் தான் விழணும். அந்த பிளான்ட்டுக்கு எதா இருக்கா? காத்து அடிச்சுட்டு போகுது, என்ன வேணாலும் போகும், எல்லா மரத்தோடைய போலன் கிரெயினும் போகும். கரெக்டான போலன் கிரெயின் போய் அங்கே ரீச் ஆனா மட்டும்தான் பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். இல்லைன்னா கேரண்டி கிடையாது. சரிங்களா? கம்ஃபர்டபுள் போலன் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் ஆஃப் த ஸ்டிக்மா. சரியான மகரந்த துகள்
சரியான ஸ்பீசிஸ், அதே ஸ்பீசிஸோட மகரந்த துகளா இருந்தா மட்டும்தான் கேரண்டியா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சரிங்களா? ஆஃபன் போலன் ஆஃப் த ராங் டைப், சப்போஸ் அதான் நான் சொன்ன மாமரத்துல கொய்யா மரத்தோட போலன் கிரெயின் போய் விழுந்துச்சு, அது ராங் டைப், கரெக்டா? அது தவறானது. எய்தர் ஃப்ரம் அதர் ஸ்பீசிஸ் ஆர் ஃப்ரம் த சேம் பிளான்ட், இட் இஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிளா இருக்கலாம். ஒன்னு வேற ஸ்பீசிஸா இருக்கலாம், மாமரத்துக்கு கொய்யா மரத்துக்குமா இருக்கலாம், அல்லது ஒரு பிளான்ட் நான் சொன்னேன் அவுட் பிரீன் டேஷன்ல படிச்சுமே, அதே பிளான்டோடைய போலன் கிரெயின் அதே ஃப்ளவர்ல விழுந்தாலும் அது என்ன பண்ணாது, ஏத்துக்காது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனா இருந்தா ஆல்சோ லேண்ட் ஆன் த ஸ்டிக்மா, அந்த மாதிரியான போலன் கிரெயின் என்ன ஆகும், போய் விழும். கொய்யா மரத்தோட போலன் கிரெயினும் போய் விழும், அந்த மாமரத்திலேயே செல்ஃப் இன்கம்பேட்டபிள், அது ஏத்துக்காது, ஆனா அதுவும் போயிட்டு விழும். சரிங்களா? The pistil has the ability to recognize the pollen. இந்த pistil இருக்குது இல்ல, அதுக்கு அதாவது கைனீஷியத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம தாவரத்தோடைய நம்ம பிளான்டோடைய போலன் கிரைன் தானா இல்லையா அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கு, பிஸ்டில் கிட்ட இருக்குது. சரிங்களா? ரைட். அதான் டு ரெகக்னைஸ் த போலன் வெதர் இட் இஸ் ஆஃப் ரைட் டைப் கம்பேட்டபிள், கம்பேட்டபிள்னா ஏத்துக்கிறது, ஆர் த ராங் டைப் இன்கம்பேட்டபிள். அப்ப கரெக்டானதா அல்லது ராங்கானதா அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு, பிஸ்டில் கிட்ட இருக்குது, தட் இஸ் கைனீஷியத்துக்கிட்ட இருக்கு. ஓகேவா? இஃப் இட் இஸ் த ரைட் டைப், சரிப்பா சரியான மகரந்த துகள் வந்து விழுந்துச்சு, the pistil accept the pollen, அந்த கைனீஷியம் என்ன பண்ணிக்குது, அந்த போலன் கிரெயினை ஏத்துக்குது, and promotes post pollination event. ஏதோ போஸ்ட் பாலினேஷன் என்ன, மகரந்த சேர்க்கைக்கு பிந்தைய நிகழ்வுகள் என்ன நடக்கும், பாலினேஷன்னா போயிட்டு லேண்ட் ஆகிறது பேர் தான் பாலினேஷன், அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட் நடக்கும், போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்குது இல்ல, அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டான மகரந்த துகளா இருந்தா மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டை பிஸ்டில் என்ன பண்ணும், கண்டினியூ பண்ண வைக்கும். சரிங்களா? சப்போஸ் இல்லைன்னா அது அப்பவே இது பண்ணிடும். சரிங்களா? லீட்ஸ் டு ஃபெர்டிலைசேஷன். அப்போ போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ் நடந்து, தட் இஸ் போலன் டியூப் ஃபார்மேஷன் நடந்து, அது எதுல போய் முடியும்பா, கருவுறுதல்ல போய் முடியும், ஃபெர்டிலைசேஷன்ல போயிட்டு முடியும். ஓகே? இஃப் த போலன் இஸ் ஆஃப் த ராங் டைம், சரியா சரி தப்பான மகரந்த துகள் வந்து விழுந்துச்சு, ஓகே, the pistil rejects the pollen by preventing pollen germination on the stigma or the pollen tip growth in style. அப்ப ராங்கான டைப் வந்துச்சுன்னா ஒன்னு அந்த போலன் கிரெயினை முளைக்க விடாது, அல்லது அந்த போலன் டியூப் மேபி மகரந்த துகளோட முளைச்சி போலன் டியூப் கூட வந்துட்டா கூட ஸ்டைலுக்குள்ள போக அனுமதிக்காது. எது ராங் டைப்பா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடும்னு சொல்றாங்க. the ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of continuous dialogue between pollen grain and the pistil. அப்ப எப்படி நடக்குது இல்ல, pollen grain போய் விழுறது, அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத போறது, அல்லது ஏத்துக்குச்சுன்னா போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா ஒரு தாவரங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். சரியா? டூரிங் அந்த சீசன்ல கண்டினியூஸா நடக்கக்கூடிய நிகழ்வுகள். சரி, அப்ப ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் இருக்குமா ஒரு பிளான்ட்ல, அப்ப இந்த பிளான்ட்ல இங்க நடந்துச்சுன்னா அடுத்தது இந்த ஃப்ளவருக்கு இன்னும் நடக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸா அது என்ன இருக்கும், நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்றாங்க. The dialogue is mediated by chemical components of the pollen interacting with those of the pistil. சார் இந்த டயலாக்கு யார் சார் காரணம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். சரி, அதான் இப்போ நம்ம போரான் எலமெண்ட் இருந்தா தான் போலன் டியூப் ஜெர்மினேஷன் நடக்கும். அதே மாதிரி தன்னுடைய மகரந்த துகள் தான் அது எப்படி தீர்மானிக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். சரியா? அதை வச்சுதான் அது என்ன பண்ணும், ரைட்டா ராங்கா அப்படின்றத தீர்மானிக்கும். இட் இஸ் ஒன்லி இன் ரீசன்ட் இயர் that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to the recognition followed by acceptance or rejection. So இப்ப ரீசன்ட் இயர்ஸா பயாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு போலன் கிரெயின் எடுத்து போட்டு அது அக்செப்ட் பண்ணிக்குதா ரிஜெக்ட் பண்ணிக்குதா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ரொம்ப டீப்பா வச்சு பார்க்கும்போது பயாலஜிஸ்ட்லாம் இப்ப என்ன பண்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? as mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinates on the stigma to produce a pollen tube through one of the germ pore. சரிப்பா, அப்ப ரைட்டான டைப் pollen grain வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், pollen tube formation நடக்கும், மகரந்த குழல் உருவாக்கம் நடக்கும். புரியுதுங்களா? ரைட். அதுக்கான இது த்ரூ germ pore அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம pollen grain படிக்கும் போதே படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல germ pore இருக்கும், இந்த இடத்துல இருக்கலாம். புரியுதுங்களா? இது germ pore. germ pore வழியா தான் என்ன நடக்கும், வளர்துளை வழியா தான்
மகரந்த குழலுடைய வளர்ச்சியானது நடக்கும், வெதர் ரைட் டைப்பா இருந்தா மட்டும். சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. 1.128. ஐயோ, இங்க போயிடலாம். இங்க பாருங்க. ஸோ போலன் கிரைன் ஜெர்மினேட்டிங் அந்த சிக்மா, இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, சிக்மாக்கு மேல போலன் கிரைன். சார் ஒரே ஒரு போலன் கிரைன் தான் ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஸ்டிக்மால 3 போலன் கிரைன் கூட விழுந்திருக்கலாம். புரியுதா? ஜெர்மினேட் ஆகலாம், ஆனா உள்ள போய் ரீச் ஆகுறது என்னவோ ஏதாவது ஒரு போலன் டியூப்ல வர கேமெட் தான் ரீச் ஆகும். இப்ப இந்த படத்துல மேல அதை பாரு, நல்ல கோடு கோடா தெரியுது இல்ல, இது எல்லாமே போலன் டியூப். சரியா? போலன் கிரைன் ஜெர்மினேட் ஆயிட்டு அதோட டியூப் வர்றதை பார்க்கலாம். ஸ்டைலுக்குள்ள இப்படிதான் போகும். ஸ்டைல் உள்ள போலன் டியூப் ஃபார்மேஷன் இப்படிதான் நடக்கும். ரெண்டாவது. ஓகேவா? அடுத்தது மூணாவது, எல்எஸ் ஆஃப் விசில் ஷோயிங் பாத் ஆஃப் போலன் டியூப் growth. இப்ப லாங்கிடியூடல் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 போலன் கிரைன் மேல வந்து விழுந்துருக்கு. சரியா? அந்த 6ல மேபி 2 4 முளைச்சிச்சு. அதுல 1 முதல்ல யார் முளைச்சா? புரியுமா? சரிப்பா. ஓகே. இப்ப இது வந்து கைனீசியத்தோட எல்எஸ் லாங்கிடியூடல் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது நிறைய போலன் கிரைன் வருது. அதுல எந்த போலன் கிரைன் முதல்ல போலன் டியூபை ஃபார்ம் பண்ணுதோ அதுல தான் என்ன போகும்? இதுலயே எல்லாத்துலயுமே மேல் கேமெட் போகும். சரியா? அப்ப இதுல போற மேல் கேமெட் தான் சீக்கிரமா போயிட்டு ஃபெர்டிலைசேஷன்ல ஈடுபடும், கருவுறுதல்ல ஈடுபடும். புரியுதுங்களா? அப்ப இது வந்து போலன் டியூப். நமக்கு ஆல்ரெடி தெரியும், உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்ல ஆன்டிபோடல் செல் எங்க மேல இருக்குது, மைக்ரோஃபைல். அப்ப என்ன அர்த்தம்? மைக்ரோஃபைல் ரீஜன் கீழே, ஆன்டிபோடல் செல் மேல. அப்ப இது எந்த மாதிரி இருக்கும்? தலைகீழா இருக்கக்கூடிய ஓவியம். புரியுதுங்களா இல்லையா? எப்படி இருக்கு? அனாட்ரோபஸ் ஓவியல் தான் உள்ள இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அப்படி வந்துட்டு சினர்ஜிட் வழியா தான் உள்ள நுழையும். ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது? பிலிபார்ம் சாதனம் இருக்குது. புரியுதுங்களா? ஓகேப்பா? புரிஞ்சுச்சு அந்த படம்? ரைட். எதாவது எங்கெங்க இருக்குதுன்றத பாத்துக்கோ, டயக்ராம்ல கேட்கலாம். அடுத்தது என்ன நடக்குதுன்றது. சரி, உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து உள்ள வந்து ரீச் ஆகுது. இத பாரு, இதுதான் பிலிபார்ம் அப்பாரட்டஸ். இட் மீன்ஸ் இதான் சினர்ஜிட். புரியுதா? சினர்ஜிட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கை விரல் மாதிரி இருக்கா, இதுதான் என்ன பண்ணும்? போலன் டியூப்போட எந்த வழியில உள்ள போகணும்ன்றத வழி காட்டுது. அப்ப உள்ள 2 மேல் கேமெட் வருதா? 2 மேல் கேமெட் உள்ள வருது. எங்க வருது? போலன் டியூப்ல உள்ள வருது. ரைட். அதுக்கு அடுத்தது இந்த 2 மேல் கேமெட்ல, இது நீட் கொஸ்டின்ல இந்த வாட்டி வந்த டயக்ராம் பாத்துக்கோ. சரியா? அப்ப இதுல இங்க பாத்துக்கோ, இது பிலிபார்ம் அப்பாரட்டஸ் பார்ட்ஸ் புரிச்சுக்கோ. இது வந்து சினர்ஜிட். ஓகே. அந்த மேல இருக்கிறது என்னது? பிளாஸ்மா மெம்பரேன். என்னது? பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து எக் நியூக்ளியஸ். இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எக் நியூக்ளியஸ்னா அண்ட உட்கருன்னு அர்த்தம். 2 சினர்ஜிட் ஒரு எக் இருக்கும். ஓகே. இவங்க மேபி இதை மாத்தி குறிச்ச மாதிரி ஒரு ஃபீல். 2 சினர்ஜிட் இங்க இருந்துட்டு இது பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சினர்ஜிட், இது ஒரு சினர்ஜிட், அதுக்கு பின்னாடி தான் யார் இருப்பா? எக் நியூக்ளியஸ் இருக்கும். அதான் இது. அண்ட் மையத்தில் இருக்கிறது சென்ட்ரல் செல்லு. சென்ட்ரல் செல்ல தான் 2 போலார் நியூக்ளியோ இருக்கும். ஓகேவா? பாத்துக்கோ, எது பார்ட்ஸ் எது இருக்குன்னு பாத்துக்கோ. ரைட். அடுத்தது ரைட்டுப்பா, உள்ள நுழைஞ்சிச்சு. நுழைஞ்ச பிறகு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் மேல் கேமெட் எங்க போய் ஃபியூஸ் ஆகுது? இந்த 2 மேல் கேமெட் இங்க காமிக்கிறாங்க. ஒரு மேல் கேமெட் எக் நியூக்ளியை தானே, அண்ட நியூக்ளியஸோட போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது. ஒரு மேல் கேமெட் எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? ரெண்டாவது மேல் கேமெட் எங்க போய் ஃபியூஸ் ஆகும்? அதுக்கு பேர் தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். புரியுதா? அந்த படம் புரியுதா? ரைட். பார்க்கலாம். பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்துட்டுமா? as mentioned earlier, பார்த்துட்டுமா இல்லையா? அது இங்க இருந்தா சரி, leads to fertilization. ஓகேப்பா. If the pollen is the wrong type, the fistil rejects the pollen by preventing pollen germination and the sigma or the pollen tip growth in the style. அப்ப suppose wrong type மேல வந்து விழுந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? நான் திட்டினா
இல்லப்பா அதானம்மா. சரிம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. சரி விடுமா, அது அப்படியே போகலாம். இதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த டயலாக்லாம் கண்டினியூஸா நடக்கும். சரியா, இது முடிஞ்ச உடனே அதெல்லாம் நடக்கணும். As mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinates on the stigma to produce pollen tube through one of the germ pore. இதுவும் நான் சொல்லிட்டேன். சரியா, கரெக்டான கம்பேட்டபிளான போலன் கிரெயினா இருந்தா germ pore வழியா என்ன ஆகும், pollen tube formation நடந்துரும்னு சொல்றாங்க. ஓகே, the contents of the pollen grain move into the pollen tube. அப்படின்னா என்ன அர்த்தம், மகரந்த துகளுடைய உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே எது வழியா போகும், pollen tube வழியா உள்ள போகும்னு சொல்றாங்க. ஓகே, through the tissues of the stigma and style and reach the ovary. It means இதான். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இது pollen grain நீங்க வந்து ரீச் ஆயிட்டு pollen tube formation என்ன ஆகும், ஸ்டிக்மா வழியா உள்ள நுழைஞ்சி ஸ்டைல், அப்புறம் எங்க போய் ரீச் ஆகும், ஓவரிய போய் ரீச் ஆகும். புரியுதாப்பா உங்களுக்கு, இப்படி போய் ரீச் ஆகும். அதான் இந்த டயலாக் அதான். ஓகே, யூ would recall that in some plants pollen grains are shared a two-celled condition, a vegetative cell and generative cell. நீங்க ரீகால் பண்ணுங்க. அதாவது ரெண்டு செல் நிலைனா என்ன, ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஒரு ஜெனரேட்டிவ் செல் இருந்தா அது ரெண்டு செல் நிலை. த்ரீ செல்டு ஸ்டேஜ்னா ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆயிடும். புரியும் நினைக்கிறேன். ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆயிடும், டிவைட் ஆயிட்டு ரெண்டு மேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணிடும், ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்கும். இது த்ரீ செல்டு ஸ்டேஜ். அப்ப மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்ஸ்ல எந்த செல் நிலையில பாலினேஷன் நடக்கும், டூ செல்டு ஸ்டேஜ். 60%, மீதி இருக்கிறது த்ரீ செல்டு ஸ்டேஜ். இதுதான் நீங்க ரீகால் பண்ண சொல்றாங்க இங்க. ஓகேவா, இங்க பாருங்க. So pollen grains are shed two celled condition. ரெண்டு செல் நிலையில போய் விழுது, இந்த நிலையில இங்க விழுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, அதுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்கும், ஒரு ஜெனரேட்டிவ் செல் இருக்கும், ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்கும், ஒரு ஜெனரேட்டிவ். அதான் ரெண்டு செல் நிலை. In such plants, the generative cell divides and forms two male gametes during the growth of pollen tube in the stigma. சார் இது ரெண்டு செல் நிலையில போய் விழுந்துச்சு இல்ல, இங்க இருந்து போலன் கிரைன்ல இருந்து போலன் டியூப் ஃபார்மேஷன் நடந்துட்டே இருக்குது இல்ல, அந்த சமயத்துல இந்த ஜெனரேட்டிவ் செல் ரெண்டு மேல் கேமிட்டா உருவாக்கிடும். ரெண்டு மேல் கேமிட்டா டிவைட் ஆயிடும், உள்ள போகும்போதே டிவைட் ஆயிடும். சரிங்களா, ரைட். போலன் டியூப்ஸ் கேரி தி டூ மேல் கேமெட்ஸ் ஃப்ரம் தி பிகினிங். முதல்ல இருந்தே இந்த போலன் டியூப் என்ன பண்ணும், ரெண்டு மேல் கேமிட்டா ஆரம்பத்துல இருந்தே உள்ள கொண்டுட்டு போகும் அப்படின்றாங்க. pollen tube after reaching the ovary, sir reaching ovary போய் ரீச் ஆயிடுச்சு, சூர்பை போய் ரீச் ஆயிடுச்சு, enters the ovule through the micropyle and then enters one of the synergy through the Philippiform apparatus. அதான் நான் சொன்னேன், மைக்ரோஃபைல் வழியா உள்ள நுழையும். ஃபர்ஸ்ட் மைக்ரோஃபைல்னா மேல இருக்கக்கூடிய சூழ் துளை வழியா உள்ள நுழையும். அப்படி உள்ள நுழைஞ்சி எக் அப்பாரட்டஸ்ல இருக்கக்கூடிய சினர்ஜிட் வழியா நுழையும். அதுல தான் Philippiform apparatus இருக்குது. சரியா, அதான் அர்த்தம். Many recent studies have shown that Philippiform apparatus present at the micropyle are part of the synergids guides the entry of pollen tube. அப்ப நிறைய ரீசெண்டான ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, சினர்ஜிட்ல தான் Philippiform apparatus இருக்குது, Philippiform சாதனங்கள் இருக்குது. அந்த Philippiform சாதனம் மகரந்த குழலுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, all these events from pollen deposition on the stigma until pollen tube enter the ovule are together referred to as pollen fission interaction. அப்ப pollen fission interaction என்ன, மகரந்த சூலக இடைவினை அப்படின்னா என்ன, மகரந்த துகள் ஸ்டிக்மால விழுந்ததுல இருந்து pollen tube உள்ள சினர்ஜிட் வழியா உள்ள நுழையுது இருக்கு இல்லையா, அது வரைக்குமே என்னதான் பேரு, pollen fission interaction, மகரந்த சூலக இடைவினை. இது இன்னும் மேல் கேமெட் போயிட்டு எக்கு கூட ஃபியூஸ் ஆகல, சினர்ஜிட் வழியா போய் நுழைஞ்சிருச்சு. ஸோ சிக்மாவில இருந்து சினர்ஜிட் வழியா போய் நுழைஞ்சிருக்குது இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தாண்டா pollen fission interaction, மகரந்த சூலக இடைவினை அப்படின்னு சொல்றோம். As pointed out earlier, pollen fission interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. அதாவது இது ஒரு டைனமிக் ப்ராசஸ்னு சொல்றாங்க pollen fission interaction. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, pollen grain போய் மேல ரீச் ஆகுது, ரெகக்னைஸ் பண்ணும். எது, அந்த ஃபிஸ்டில் வந்து தன்னோடதான ரெகனைசேஷன் பண்ணணும். ரெகனைசேஷன் பண்ணிட்டு ஓகே நல்லா இருக்குது ப்ரொமோட் பண்ணார்னா pollen tube வந்து ஜெர்மினேட் ஆகும், தன்னோட தான். சப்போஸ் இனிபிட் பண்ணா pollen tube growth நடக்காது. அப்ப
ப்ரொமோட் பண்றதும் இனிபிட் பண்றதும் யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஃபிஸ்டில் கிட்ட இருக்கு. சரிங்களா? ரைட். The knowledge gained in this area would help the plant breeder in manipulating pollen pistil interaction. சார் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல. நீங்க ஒரு பிளான்ட் ப்ரீடிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தாவர பயிர் பெருக்கும் முறை பண்றீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், கரெக்டா போலன் கிரெயினை அதோட போலன் கிரெயினை எடுத்து நீங்களும் வச்சு என்ன பண்ணலாம், அதை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க இந்த நாலேஜ் மூலியமா. டு கெட் டெசைர்ட் ஹைபிரிட்ஸ், நாம விரும்பிய ஒரு ஹைபிரிடை நீங்க உருவாக்கலாம். ஒரே அதான் மாமரத்துல நான் சொல்றேன்ல, குட்டு மாங்காய் இது வந்து பங்கனப்பள்ளின்னு வச்சுக்கோ, நான் பங்கனப்பள்ளியோடைய போலங்கிரனை எடுத்து குண்டு மாங்காவோடைய பிஸ்டில்ல நான் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஹைபிரிட் மாங்காய் கிடைக்குமா இல்லையா? அதுதான் பிளான்ட் ப்ரீடிங்கு. அப்போ போலன் பிஸ்டால் இன்ட்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தா அதை நீங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுதா இது? ரைட். அடுத்தது, you can easily study pollen germination by dusting some pollen from flowers such as pea, chickpea, Tortularia, balsam, vinca on a glass slide containing a drop of sugar solution about 10%. சார் நீங்க pollen tube germination நடக்குதுன்றத எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு சில தாவரத்தோடைய மகரந்தத்துக்குள்ள கலெக்ட் பண்ணுங்க. அது எது? பட்டாணி, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, குரோட்டலேரியா, பால்சம், விங்கா ரோசியா, அதான் அந்த என்னது விங்கா ரோசியா என்னது அது அங்க இருக்குமா, சரி பேர் மறந்துட்டேன், நித்திய கல்யாணி. அதுல இருந்து எல்லா பிளான்டோடைய போலங்கிரேனும் என்ன பண்றீங்க, ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிறீங்க. சரியா? இதான் ஒரு ஸ்லைடு என்ன பண்றீங்க, இப்படி மேல போட்டீங்க. புரியுதா? இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி போட்டீங்க. அதுல என்ன பண்றீங்க, 10% சுகர் சொல்யூஷன் போடுறீங்க. அப்படின்னா என்ன, 10 கிராம் சர்க்கரை எடுத்து 100 ml தண்ணியில நல்லா கலந்தீங்கன்னா அதான் 10%. தானே? நீங்க கெமிஸ்ட்ரியில மோலாலிட்டி நானோ படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் போல 10 கிராம் சர்க்கரை எடுத்து 100 ml தண்ணியில போட்டு நல்லா கலந்தோன்னா அது பேர் 10% சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன். நான் என்ன பண்றேன், அந்த சுகர் சொல்யூஷனை இந்த ஸ்லைடு மேல போலங்கிரேன் வச்சுக்கிறேன்ல, இதெல்லாம் நான் ஊத்துறேன். நான் ஊத்துறேன். அதை நினைக்கிற மாதிரி நான் ஊத்திட்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இதுல இருந்து போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கிறத நான் பார்க்கலாம். மகர்ந்து மைக்ரோஸ்கோப் மூலம் வச்சு என்ன பண்ணலாம், போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கு தேவை 10% சுகர் சொல்யூஷன். புரியுதா? ஏன்னா அது நியூட்ரியன்ஸா அதான் ஆக்ட் ஆகும். ஆஃப்டர் அபவுட் 15 to 30 மினிட்ஸ், கால் அவர் அல்லது half an hourக்கு பிறகு அப்சர்வ் த ஸ்லைட் அண்டர் த லோ பவர் லென்ஸ் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். ரொம்ப லோ பவர் லென்ஸ்ல நல்லா டீப்பா தெரியும். ஓகே, அதில் நீங்க பாத்தீங்கன்னா you are likely to see pollen tube coming out the pollen grains. மகரந்த துகள்ல இருந்து மகரந்த குழல் முளைச்சி வருவதை நீங்க பார்க்க முடியும்னு சொல்றாங்க. என்ன லைசா, புரியுதா? ரைட். புரிஞ்சுச்சா இது? புரியுதா இல்லையா? ரைட்டுப்பா. இப்போ வந்து நம்ம போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன், செயற்கை கலப்பின சேர்க்கை. அப்படின்னா என்ன? செயற்கையா நீங்க தான் என்ன பண்றீங்க, போலன் கிரெயினை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பிளான்ட்ல போடுறீங்க. அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன். நேச்சுரல் நடக்குது, அதுவே போகும். ரைட்டா? அப்ப நீங்க ஒரு ஹைபிரிடை உருவாக்கணும் அப்படின்னா அங்க என்னென்ன மெத்தட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? செல்ஃப் பாலினேஷன் அவாய்ட் பண்றதுக்காக அந்த ஃப்ளவர்ல இருந்து ஜஸ்ட் அந்த ஆந்தரை, தட் இஸ் மேல் ஆண்ட்ரிஷியத்தை கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு பேர் எமாஸ்குலேஷன். அப்படி எடுத்துட்டு அந்த பிஸ்டலுக்கு மேல நீங்க டிசைர்டு போலன் கிரெயினை நீங்க தான் போட்டு, வேற ஏதாவது போலன் கிரெயின் அங்க வந்து விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக மேல ஒரு பைய போட்டு, சரியா, அது என்னதுன்னா இந்த கிளாத், இந்த பேக்கரியில் யூஸ் பண்ற அந்த கிளாத்தை வச்சு, கிளாத்னு சொல்றேன், அந்த பேப்பரை வச்சு மேல மூடுவோம். அதுக்கு பேரு பேக்கிங். அதான் பார்க்க போறோம், பையிடுதல்னு சொல்லுவோம். பார்த்தலாம். A breeder is interested in crossing different species of often genera to combine desirable characters to produce commercially superior varieties. இப்ப நெல்லுன்னு எடுத்து, இப்ப இதுவும் எடுத்துக்கிட்டீங்க, தக்காளி எடுத்துக்கிறீங்க, சொலானம் நைகரம் தக்காளியா, மணத்தக்காளி. சரியா? இப்ப சொலானம்ன்றது ஜீனஸ்பா. இப்ப தக்காளியில நிறைய வெரைட்டி வரும். இப்போ நேச்சுரலான தக்காளி இருக்கு, அப்புறம் நவீன் தக்காளின்னு சொல்லுவாங்க, ஹைபிரிட் தக்காளி, இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பிரீடர் என்ன பண்றாரு, எனக்கு நாட்டு தக்காளியிலேயே ஆனா சீக்கிரம் அழுகிடக்கூடாது, நான் என்ன பண்ணோம், அதனுடைய போலன் கிரெயினை அழுகாம கிடக்கும். அந்த தக்காளி எல்லாம் பார்த்தோன்னா 1 வாரம் ஆனாலும் அழுகாது. அதோடைய போலன் கிரெயினை எடுத்து நான் நாட்டு தக்காளியோடைய ஸ்டிக்மால நான் போட்டு
ப்ரீட் பண்றதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? அப்படி உருவாக்கி சுப்பீரியரான ஒரு வெரைட்டி, நாட்டு வெரைட்டினா நோய் தாக்காது. சரியா? அந்த ஹைபிரிட்ல இருந்து என்ன இருக்குது, சீக்கிரம் அழுகாது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தக்காளி உருவாக்கிட்டீங்கன்னா நோயும் வராது. இட் மீன்ஸ் அது மேல டாட் டாட்டா இருக்கும், நோயும் வராது, தக்காளியும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு சுப்பீரியரான ஒரு வெரைட்டியை நீங்க உருவாக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ரோச்சஸ் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம். அப்ப பயிர் பெருக்க முறைகள்ல மிக முக்கியமான முறை ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன், செயற்கை கலப்பின சேர்க்கை முறை. In such crossing experiments, it is important to make sure that only desired pollen grain are used for pollination and the stigma is protected from contamination from unwanted pollen. This is achieved by emasculation and bagging techniques. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, desired pollen grain நீங்க போட போறீங்க, நீங்க விரும்பிய மகரந்துகள் உள்ள போட போறீங்க. அப்ப அந்த ஃப்ளவர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷியத்தை நீங்க என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, எமாஸ்குலேஷன், மகரந்த நீக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஒரு போலங்கைன் போட்டீங்க, அதே சமயம் அது ஓப்பன்ல வச்சீங்கன்னா என்ன பண்ணும், காத்துல வேற ஒரு போலங்கைன் கூட அந்த வந்து விழலாம். அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக மேல ஒரு பைய போட்டு கட்டுறீங்க, அதுக்கு பேர் பேக்கிங். ரெண்டு டெக்னிக் மூலமா ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் நீங்க செய்யலாம். ஓகேவா? சரி பார். இஃப் த ஃபீமேல் பேரண்ட் bears bisexual flower, removal of anther from the flower bud before the anther dehisces using a pair of forceps is necessary. அதாவது ஒரு பெண் தாய் தாவரத்துல பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோ, இருபால் மலர் இருக்குன்னு வச்சுக்கோ. இருபால் மலர்னா என்ன சொன்ன, மேல் செக்ஸா இருக்கணும், ஃபீமேல் செக்ஸா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், மேல மட்டும் ரிமூவ் பண்ணணும் போர்சிப்ஸ் வச்சு. போர்சிப்ஸ் இருக்குல்ல, போர்சிப்ஸ்னா இப்படி இடிக்கு மாதிரி ஒன்று சொல்லி படிச்சிருப்பீங்க லேப்ல, இப்படி பிடிச்சி நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆண்ட்ரிஷியத்தை மட்டும் எடுத்துடணும். அதுக்கு பேர் தாண்டா என்ன, எமாஸ்குலேஷன், மகரந்த நீக்கம் அப்படின்னு சொல்றோம். Emasculated flowers have to be covered with a bag suitable size, generally made up of butter paper, to prevent contamination of its stigma with unwanted pollen. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எமாஸ்குலேஷன் பண்ணிட்டீங்க, ஒரு ஃப்ளவர்ல ஒன்லி ஃபிஸ்டில் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு மேல நீங்க டிசைடு போலன்னு வச்சாச்சு. அதுக்கு மேல என்ன பண்றீங்க, ஒரு பட்டர் பேப்பர், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை போட்டு நல்லா மூடிடணும் அல்லது கட்டிடணும். சரிங்களா? எதுக்காக, டு ப்ரிவென்ட் கண்டாமினேஷன் ஆஃப் இட் சிக்மா வித் அன்வான்டட் பொருள், வேற தாவரத்தோடைய மகரந்த துகள் உள்ள விழாம பாதுகாக்கிறதுக்காக பண்றோம். ஓகே, சோ இதுக்கு பேர் தான் என்னது, பேக்கிங், பையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, when the stigma of bagged flowers attains receptivity, mature pollen grains collected from anther of the male parent are dusted on the stigma. சார் அப்படியும் பண்ணலாம், நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பிறகு எமாஸ்குலேஷன் பண்ண பிறகும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மூடி வைக்கலாம். சரியா? ஏன்னா தப்புன்னு யாருன்னா வந்து ஊன்ட்டாருன்னா நமக்கு முன்னாடி, அப்ப அப்புறம் பை போட்டுட்டு பையை எடுத்துட்டு போலன் கிரெயினை மேல போட்டு மறுபடியும் நீங்க மூடி வைக்கலாம். மூடி வச்சீங்கன்னா என்ன ஆகும், ஃபெர்டிலைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும். சரிங்களா? அந்த ஃப்ளவர்ஸ் ஆர் ரீபேக்டு, மறுபடியும் பேக் பண்ணணும். நீங்க எது போலன் கிரெயினை மேல போட்டு மறுபடியும் பையை போட்டு கட்டினீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அலோவ் டு டெவலப். கரெக்ட் தானே? பாலினேஷன் நடந்தா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடந்தா சைகோட் ஃபார்ம் ஆகும், சைகோட்ல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆகும், அப்போ ஓவியூல் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும், ஃப்ரூட் நமக்கு டெவலப் ஆகும். புரியுதா? இஃப் த ஃபீமேல் பேரண்ட் ப்ரொடியூஸ் யூனிசெக்சுவல் ஃப்ளவர், சார் ஒரு பேரண்ட், சரியா, பெண் தாவரம் தான் நமக்கு எப்பயுமே பழத்தை கொடுக்குன்னு படிக்கிறீங்க, யூனிசெக்சுவல் ஃப்ளவரை உற்பத்தி செய்யுது. யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா மேல் ஃப்ளவர் தனியா, ஃபீமேல் ஃப்ளவர் தனியா. அப்போ உங்களுக்கு எமாஸ்குலேஷன் தேவையா? எமாஸ்குலேஷன் தேவை கிடையாது, ஏன்னா தனித்தனியா இருக்குது. அங்க என்ன பிரச்சனை, there is no need for emasculation. ஆனா பேக்கிங் வேணும். பேக்கிங் வேணுமா என்ன, பேக்கிங் வேணும். சரியா? இந்த இடத்துல ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கு, இதுலயே இன்னொரு பிரான்ச்சஸ்ல மேல் ஃப்ளவர் இருக்கு. எமாஸ்குலேஷன் பண்ணாலும் இது வேஸ்ட். ஆனா இதுல நம்ம டிசைடு போலங்கன்னு வைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், பைய போட்டு கட்டி வைக்கலாம். சரிங்களா? இது அசன் ரீசன்ல வரலாம், பார்த்துக்கோ. the female flower buds are bagged before the flowers open. பெண் மலர் மொட்டா இருக்கும் போதே என்ன பண்ணலாம், நீங்க கட்டி வச்சிடலாம். ஏன்னா அது பெண் மலர் தானே, வந்து விழாம பார்த்துக்கலாம். when the stigma becomes receptive, எப்ப அந்த சூழ் முடி பெறக்கூடிய தன்மை பெறுகிறதோ, pollination is carried out using the desired pollen and the flower repacked. அப்ப அந்த மேல கட்டி வச்சிங்கல்ல, அதை கழட்டிட்டு ரிசெப்டிவிட்டி வந்துச்சு, அப்ப போலன் கிரெயின் மேல போட்டு மறுபடியும் கட்டி வச்சிடுறீங்க, நமக்கு ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்துடும். ஓகேவா? புரியுதா? தட்ஸ் ஆல்.
இதோட இருக்கட்டும். டபுள் ஃபெர்டிலைசேஷன் நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பாக